வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற அவமானம் முகல் ராஜ்யத்தின் கொடிக்கு நடந்தால் தங்களால் பொறுத்துக் கொள்ள முடியுமா ஆதம் கான்? எந்த நாட்டு கொடியாக இருந்தாலும் சரி, அதை மதிப்பது மிகவும் அவசியம். தவறு நடந்திருந்தால் மன்னியுங்கள். ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் எதிரிகள் இவர்கள். கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் கைகளில் ஆயுதம் இருந்ததை கண்டீர்களா? இல்லை என்றால் தங்கள் கானத்தால் முகலாய சாம்ராஜ்யத்தை கேலி செய்து புரட்சியை தூண்டும் வண்ணம் அவர்கள் நடந்து கொண்டார்களா என்ன? தாங்கள் தெரியாமல் பேசுகிறீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்தில் வேறு நாட்டு கொடியை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம். அப்படி என்றால் கலைஞர்களுக்கு எல்லைகளே கிடையாது என்பது தங்களுக்கு தெரியாதோ? தங்கள் தாய் நாட்டை நேசிப்பது எப்பொழுதும் குற்றமாகாது. அப்படி குற்றம் என்றால் தங்களுக்கும் எனக்கும் கூட தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தாய் நாட்டை உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றோம். அதனால் தாங்கள் ஜோதா பேகம், இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தாங்கள் தலையிட வேண்டாம். இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் தங்கள் இடத்திற்கே திரும்பிச் செல்லலாம். உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள்? நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நாங்கள் அனைவரும் ஆமீரை சேர்ந்தவர்கள் உசூர். ராஜகுமாரி ஜோதா பிறந்த ஊர்தான். நாங்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். நாங்கள் அருகில் இருக்கின்ற அனைத்து ராஜ்யங்களுக்கும் சென்று கூடாரம் அமைத்து நிகழ்ச்சிகளை நடத்துவோம். மக்களை மகிழ்வித்த பிறகு வேறொரு ஊருக்கு புறப்படுவோம். இன்று வரை எந்த ராஜ்யத்திலும் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதில்லை. ஆனால் இன்று இவர் எங்கள் கையில் இருக்கும் கொடிகளை பார்த்து எங்களை மிகவும் கொடுமைப்படுத்தி சிறைபிடித்துக் கொண்டு வந்து விட்டார். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கூறவில்லை. எதற்காக இந்த கொடியை வைத்திருக்கிறீர்கள்? இதுவா? இதை எங்கள் கலை நிகழ்ச்சியின் போது நாங்கள் பயன்படுத்துவோம். வாளை வைத்துக் கொண்டு நாட்டியம் ஆடுவது போலவும் பாடுவதைப் போலவும் தலையில் தீயை வைத்துக் கொண்டு சுற்றி வருவதைப் போலவும் இதை வைத்துக் கொண்டு நாட்டியம் ஆடுவோம். எங்களது நிகழ்ச்சியின் போது இதை நாங்கள் பயன்படுத்துவோம். இவர்களை விடுதலை செய்யுங்கள். ஆமீரின் மகாராஜா எங்கள் விருந்தினராக இங்கே தங்கியிருக்கிறார். அவர்களுக்காக கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளோம். நீங்களும் அதில் பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நாட்டு பாரம்பரிய கலைகளை பார்த்தால் அவரும் மகிழ்ச்சி அடைவார். மிகவும் நன்றி ஷெஹன்ஷா. தங்களின் கட்டளைப்படியே ஆகட்டும். நான் தனிமையில் தங்களுடன் பேச வேண்டும். அனைவரும் செல்லுங்கள். நான் குற்றவாளிகளை பிடித்து வரும்போதெல்லாம் அவர்களை விடுதலை செய்கிறேன். அதான் நீ எப்பொழுது உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருகிறாயோ அவர்களை நான் விடமாட்டேன். உனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது. மதுராவில் சிலர் நமக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ அங்கு சென்று அவர்கள் யார் என்று விசாரி. இடையூறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக அங்கு சென்று அவர்களை பிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கிறேன். நீ அவர்களை பிடித்தால் போதும். தண்டனையை நான் முடிவு செய்கிறேன். நான் தண்டிக்க நினைப்பவரை தண்டிக்காமல் விடமாட்டேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது ஜலா.
உன்னாலும் சரி. அம்மா, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வேறென்ன செய்வது? இன்று உற்சவம் அல்லவா, உன்னை தயார் செய்ய வேண்டும். வா, இப்படி வந்து உட்கார் ஜோதா. அனைத்தையும் கொண்டு வந்து இங்கு வையுங்கள். அம்மா, இது அனைத்தும் இருக்கட்டும். இப்போது என்னை அலங்கரிப்பது அவ்வளவு அவசியமா? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை. உனக்கு தெரியுமா ஜோதா, உன் திருமணத்தன்று உன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது உன்னை அலங்கரிப்பது அன்றுதான் கடைசி முறை என்று எண்ணினேன். மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அன்று போலவே இன்று உன்னை ஆசை தீர அலங்கரித்து பார்க்க போகிறேன். அனைவருக்கும் எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருங்கள். மகாராணி ஹமீதா பானு அவர்கள் அந்த புறத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அம்மா. அந்த ஹுதா உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், சகல சௌபாகியங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும். ராணி சாகிபா, தாங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா? வணக்கம். இன்று உற்சவம் அல்லவா, என்னை அலங்கரிப்பதற்கு வந்திருக்கிறார். இல்லை ஜோதா, உனது தாயாருக்கு இதை செய்ய உரிமையே இல்லை. அது இப்பொழுதுதானே உன் வாயால் என்னை அம்மா என்று அழைத்தாய். அப்படியென்றால் அந்த உரிமை எனக்குத்தானே சொந்தம். அதனால் எனது மகளுக்கு என் கைகளாலேயே அலங்காரம் செய்கிறேன். வணக்கம் மகாராஜா அவர்களே, தங்கள் இருக்கையில் அமருங்கள். பரிசுகளை வழங்கலாம். நிகழ்ச்சிகளை ஆரம்பியுங்கள். மோத்தி, இந்த நாடோடிகளை தானே ஆதம் கான் கைது செய்து இங்கு கொண்டு வந்தார். இவர்கள் எப்படி இங்கு நாட்டியம் ஆடுகிறார்கள்? இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஷெஹன்ஷா என்னை பழிவாங்க திட்டம் போட்டிருப்பதாக தெரிகின்றது.
இப்பொழுது நான் என்ன செய்வது? आसमान रो कंबल ओढ़े नाचे हम, बड़े बड़े राजारी किस्मत बाचे हम। आज आगरा कल काबुल में अपना डेरा, अपना डेरा। मैं तो बन जा रहा, बन जा रहा, मैं तो बन जा रहा। मैं तो सबकी पर जा, हर कोई सुल्तान हमारो। தங்களுடைய விருந்தோம்பலை பார்த்து நான் மெய்சிலிர்த்து விட்டேன். தங்களுடைய ராஜ்யத்தை விட்டு நீங்கள் வெகு தூரம் வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் தங்களை மகிழ்விக்க இந்நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செய்துள்ளேன். ஷகன்ஷா, இந்த உற்சவத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றை புரிந்து கொண்டோம். முகலாயர்களும் இந்துக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பது தெளிவாகிவிட்டது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது மகாராஜா அவர்களே. அனைவரின் முன்னிலையிலும் இப்பொழுது சதுரங்க ஆட்டம் நடைபெறும். இது எப்பொழுதும் புத்தியை மட்டும் பயன்படுத்தும் விளையாட்டல்ல, உணர்வுகளை வைத்தும் விளையாட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக்கி விட்டீர்கள். இப்பொழுது அதில் என் தாய் தந்தையரையும் சேர்த்து விட்டீர்கள். இன்றைய போட்டி முக்கியமானது. ஏனென்றால் இதில் வெற்றி பெறுபவருக்கு இந்த ஷஹன்ஷா ஒரு வாக்களிப்பார். அந்த வாக்கு என்னவென்றால், வெற்றி பெறுபவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் என்னிடமிருந்து தயங்காமல் பெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் என்ன கேட்டாலும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவின் அறிவிப்பின்படி இன்று நடக்கும் சதுரங்க போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு ஷாஹன்ஷா அவர்கள் வாழும் காலம் வரையில் வெற்றி பெற்றவர் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் ஷாஹன்ஷா அவர்கள் கண்டிப்பாக அதை அவருக்கு அளிப்பார் என்று இந்த அறிவிப்பின் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சதுரங்க போட்டியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர் முகல் சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த சதுரங்க போட்டி வீராங்கனை பேகம் ருக்கையா சுல்தான். இந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி ஷெஹன்ஷா. தங்கள் அனுமதியோடு என்னுடன் போட்டியிட போகும் போட்டியாளரை நான் தேர்ந்தெடுக்கலாமா? நிச்சயமாக. இந்நாட்டு ராணியான தங்களுக்கு அந்த உரிமை உள்ளது. ராஜா சாஹிப் அவர்கள் இந்து முகலாய கலாச்சாரத்தை பற்றி பேசினார். இப்பொழுது அவ்விரண்டும் தான் போட்டியிட போகிறது. நான் இந்த விளையாட்டை பேகம் ஜோதாவுடன் விளையாட நினைக்கிறேன்.
என்னுடைய 2 பேகங்களும் போட்டியிடப் போகிறார்களா? எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. இந்த போட்டியில் ருக்கியா வென்றுவிட்டால் ஷெஹன்ஷாவிடம் என்ன கேட்பாளோ? ஜோதா பேகம், தங்களுக்கு இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பமா? இல்லை விளையாடாமலேயே தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா? வீரமரணம் அடைவோமே தவிர நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அது போட்டி களமாக இருக்கட்டும், யுத்த களமாக இருக்கட்டும், ராஜபுத்திரர்கள் எதற்கும் பின்வாங்க மாட்டார்கள். இந்த போட்டிக்கு நான் தயாராக இருக்கின்றேன். மகாராணி ருக்கையாவிற்கும் மகாராணி ஜோதாவிற்கும் இடையில் இப்பொழுது சதுரங்க போட்டி ஆரம்பிக்கவிருக்கிறது. தாங்கள் என்னை விட இளையவர், அதனால் இந்த ஆட்டத்தை தாங்களே தொடங்குங்கள். விளையாட்டில் வயது முக்கியமில்லை, திறமைதான் மிகவும் முக்கியம். நான் முதலில் விளையாட வேண்டும் என்று தாங்கள் விரும்பினால் நானே விளையாடுகிறேன். இதோ தங்களுடைய குதிரையை நான் சாய்த்து விட்டேன். இப்பொழுது தாங்கள் மந்திரியை இழந்து விட்டீர்கள். தாங்கள் பெரிய தவறை இழைத்து விட்டீர்கள் ஜோதா பேகம். தங்களுடைய ராஜாவை நான் சுற்றி வளைத்து விட்டேன். தங்கள் ராஜாவின் முடிவு நெருங்கிவிட்டது.